சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். பிரதானமாக நிறைய ஆலயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம பிரத்யோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம், ஏற்கனவே நம்ம இதில் 12 ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள், இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்க 12 ராசிகளுக்கு உண்டானதை கொடுத்துருந்தோம். இப்போது 27 நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள். இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, சார் நான் அந்த கோயிலுக்கெலாம் நான் போயிடுறேன், ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு. நீங்கள் நம்ம சேனலை தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது. நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும், மாறாக சுப பலன்களை கொடுக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடின் ராஜயோகம் அப்படிம்பாங்க. யார் நமக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை, அதற்காக தான் ஆலயங்கள் நவகிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களை பார்க்கணும். ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9 கிரகங்கள் வரும். இந்த 9 கிரகங்களுக்கு ஒரு பிரத்யோகம் என்ன அப்படின்னா 27 நட்சத்திரம் வரும். அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ 1, 2, 3, 4 பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும், அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மகன் நட்சத்திரம். சார் இந்த மகன் நட்சத்திரம் கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும், அஞ்சாதவங்க எதுக்கும் தன் நினைத்த காரியத்தை நடத்தியே காமிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவங்க, பேசிட்டு யோசிக்கிறவங்க, ஒன்று நினச்சா நடத்தி காமிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆண்களாக இருந்தால் மனைவி மூலிமா தானாதிபதி பாக்கியமும், பெண்கள் இருந்தால் கணவன் மூலிமா முன்னேற்றமும், ஒரு சில பேர்த்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு மாறி இருக்கக்கூடிய அமைப்பு, வேறு ஊரில் போயிருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சிலருடைய நிர்பந்தத்துக்காக அடிமை தொழிலில் இருக்கிறவங்க, மகன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சொந்த தொழிலை தவிர வேலைக்கு போகக்கூடிய அமைப்பே இல்லை, போனாலும் ஜெயிக்காது. இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மகன் நட்சத்திரக்காரங்க அது கேதுவினுடைய அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட என்ன மாதிரி ஆலயங்களுக்கு செய்யணும் சார்? நீங்கள் ஆலயம் செல்வதை காட்டிலையும் 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய தீர்த்தம், அந்த கலசம் அமிர்த கலசனம் சிந்தின இடம், அந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தாலே மக நட்சத்திரக்காரங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான கும்பகோணம், கும்பம் கோணம் சொல்லக்கூடிய கும்பகோணம் எப்போல்லாம் தோணுதோ மாசி மகத்துக்கு மட்டும் இல்லாமல் மாசி மகாமகத்துன்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தில் போய் இவங்க தீர்த்தம் ஆடினாலே வெற்றி கிட்டும். தீர்த்தம் மட்டும் ஆடுறது பற்றாமல் எண்ணற்ற ஆலயம், அதான் கும்பகோணம் சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உங்களால் முடிந்த சாரங்கபாணி கோயில், சக்கரவாணி கோயில், விஜயராக கணவன், என்னென்ன ஆலயம் இருக்குது பிரத்யோகமாக தீர்த்தம் ஆடுவது மகத்துக்கு ஜெயத்தை கொடுக்கும். அதுலேயும் இந்த மக நட்சத்திரக்காரங்க மாசி மாதம் கும்பகோணம் போயிட்டு வந்தால் தன்னோட வாழ்க்கையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தீய செயல் அத்தனையும் பொய்க்கும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றக்கூடிய அற்புதமான தலம் கும்பகோணம். இந்த ஆலயங்கள் அங்கே நிறையா இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் அதை தான் அவங்க பிடிச்சிக்கணும். அது அப்படி ஒரு சிறப்பு இந்த மகத்துக்கு. ஸோ மக நட்சத்திரக்காரங்க ஜகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு தன்னுடைய தீர்த்தம் ஆடக்கூடிய தன்மை, கோபத்தை குறைக்கக்கூடிய தன்மை, உடல் எடை அதிகமாக இருந்தால் அந்த எடை குறைக்கிறது. சிலர் சாப்பிடவே மாட்டாங்க, ஆனால் உடல் எடை கூட்டிகிட்டே போகும். இப்படி பல்வேறு விஷயங்களுக்கும் மகத்தை ஜகத்தை ஆளக்கூடிய என்ன சார் செய்யணும்? அங்கே போய் தீர்த்தம் ஆடிட்டு
ஒரு நாள் ஒரு பொழுதேனும் அங்கே தங்கி இருந்துட்டு இன்றைக்கி காலையில் போனால் இங்கே தங்கிட்டு நீங்கள் லாட்ஜில் தங்குவீங்களோ, கோயிலில் தங்குவீங்களோ, படித்துறையில் படிப்பீங்களோ தெரியாது. மறுநாள் உங்களுடைய பயணத்தை தொடரும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எது வேணுமோ போய் கும்பகோணம் குளத்தில் குளிச்சுருந்துறீங்க. உங்கள் மக நட்சத்திரங்களுக்கு குளித்தா குற்றாலம் அல்ல, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாசி மகத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம். இதை செய்ய 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 மகத்துக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான காலம். இப்படி ஒரு நாள் தங்கும் பொழுது மதிய வேலையில் அன்னதானம் போட முடிகிறவங்க அன்னதானம் போடுறவங்களுக்கு போய் உதவி பண்ணணும். நான் அன்னதானத்துக்கு பணம் கட்டிட்டேன் சார், நான் அன்னதானத்துக்கு வாங்கி கொடுத்துட்டேன் சார் பொருளை அப்படின்னு சொல்கிறத காட்டிலையும் உடல் உழைப்பை கூட்டு தன்னால் முடிஞ்ச தண்ணி கொடுக்கலாம், ரசம் ஊற்றலாம், சமையலுக்கு உதவி பண்ணலாம். இப்படி கும்பகோணத்தில் போய் செய்யும் பொழுது மக நட்சத்திரக்காரங்கள் ஜெயத்தை அடைவார்கள். தன்னுடைய குடும்பத்தை சீர்நோக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அதுலேயும் வெற்றி மேல் வெற்றி, தன் குடும்பத்தையும் நிலநிறுத்தக்கூடிய தன்மை. அவங்க நிலநிறுத்தினா எல்லாத்துக்கும் அந்த எனக்கு தனக்கு எப்படி தோணுச்சோ அந்த மாதிரியே குடும்பம் வரணும்னு நினைக்கிறவங்க அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளம், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களும் மகத்துக்கு ஜெகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி சிறப்பில் பச்சரிசி சாதம் விநியோகப்படுத்துவதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் இப்போ சுகர் இருக்கிறனால புழுங்கரிசி போடுவதாகவோ அல்லது பச்சரிசியில் குறைபாடுகள் குறைந்து கொண்டே போகக்கூடிய அமைப்பு இருந்தாலும், அன்னதானம் போகிறவங்ககிட்ட போய் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியுமா சார் அப்படின்னா, அன்னதானம் போடுறவங்ககிட்ட அல்லது நீங்களே 4-5 பேர் சேர்ந்து அன்னதானம் போடும் பொழுது, அல்லது ஒருவேளை நீங்கள் அன்னதானமே ரெடி பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் பச்சரிசியில் செய்து கும்பகோணம் மகாமக தீர்த்தத்தில் தீர்த்தமாடி அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அன்னதானம் பண்ணுறவங்களுக்கு வேலையும் பண்ணி ஒரு நாள் ஒரு பொழுதேனும் அங்கு தங்கு மறுநாள் வரும் பொழுது வெற்றியும் அற்புதமும் ஆனந்தமும் ஜெயம் கிட்டக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் மக நட்சத்திரத்துக்கு.